வெல்கம். நான் உங்கள் காமர்ஸ் கோச். இது பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் பார்ட் 2. இந்த செஷனில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்னா அசட்ஸ், லயபிலிட்டிஸ் அண்ட் டிப்ரிசியேஷன். இந்த 3 கான்செப்ட் தான் இப்போ கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, பொதுவாகவே பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 காம்போனண்ட் அதில் இருக்குது. அந்த 2 காம்போனண்ட் தான் பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது என்ன 2 காம்போனண்ட்? அதுதான் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ். இந்த 2 காம்போனண்ட்டை வச்சு தான் பிஸ்னஸ் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், அதாவது ப்ராஃபிட்டை நோக்கி போதா இல்லை லாஸை நோக்கி போதான்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ ஏன்கோ இருக்கு, லைபிலிட்டிஸ், asset. ஸோ இந்த 2 காம்போனண்ட்டும் கம்பைன்ட் ஆகி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த 2 காம்போனண்ட்டும் கம்பைன்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லி சொல்லுவோம். பேலன்ஸ் ஷீட் கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறது. அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்டமெண்டலாக இந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸே அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ இந்த லைபிலிட்டிஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் செக்ஷன், அதாவது ப்ரீவியஸ் செக்ஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரி பார்த்தோம். எக்ஸ்பென்ஸில் இந்த பர்ச்சேஸ் பண்ணுற காஸ்ட் வரலாம், சேலரி வரலாம், ரெண்ட் வரலாம், எக்ஸெட்ரா. என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நடக்குதோ அந்த பிஸ்னஸில் நடக்குதோ, அந்த பீரியடில் பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடில் நடக்குதோ அதை எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிக்கும் இந்த லைபிலிட்டிக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ் அந்த பர்டிகுலர் பீரியடில் பண்ணுற அந்த எக்ஸ்பென்ஸ் அப்போவே முடிஞ்சிருச்சு, அப்போவே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம வந்து அந்த டைமில் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்படிங்கும் போது அந்த எக்ஸ்பென்ஸுக்கும் லைபிலிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் யார்கிட்ட பண்ணுவோம்? நம்ம கிரெடிட்டார்ஸ்கிட்ட பண்ணுவோம். கிரெடிட்டார்ஸ்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதாவது நம்ம சப்ளையர். அவர்கிட்ட ஒன்று கேஷில் பர்ச்சேஸ் பண்ணுவோம், இல்லாட்டி கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். கேஷில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சீக்கிரம் நம்ம பே பண்ணணும். சீக்கிரங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, அந்த அக்கௌண்டிங் பீரியட், அந்த 1 இயர் இருக்கு இல்லையா, அந்த ஏப்ரல் டு மார்ச், அந்த அக்கௌண்டிங் பீரியடுக்குள்ளே நம்ம வந்து அவரோட செட்டில்மெண்ட், அவருக்கு அந்த செட்டில்மெண்ட்டை முடிச்சிடணும். நம்ம வந்து அந்த செட்டில்மெண்ட் வந்து முடிக்கல, அந்த 1 இயருங்கிறது வந்து டியூ, அந்த 1 இயர் நம்ம வச்சிருக்க டியூ வந்து அடுத்த வருஷம் அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்படிங்கும் போது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு நம்ம கூட்ஸை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிடுறோம். நம்ம வந்து அவருக்கு வந்து பே பண்ணணும். அந்த அமௌண்ட்டை பே பண்ணாமல் நம்ம டியூலேயே வச்சுட்டே இருக்கோம். பே பண்ணுவோம், இப்போ பே பண்ணல, ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பே பண்ணுவோம். ஸோ அதான், அப்படி பே பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா லைபிலிட்டிஸ். அதாவது லைபிலிட்டிஸ்னாலே நம்மளோட பொறுப்புகள். நம்ம யாருக்காவது அந்த லைபிலிட்டிஸ் லிஸ்ட்டு கீழே என்னென்ன அமௌண்ட்டெல்லாம் வருதோ அது கண்டிப்பாக நம்ம அமௌண்ட்டு கிடையாது. அதாவது நம்ம அமௌண்ட்டு அந்த கம்பெனியோட அமௌண்ட்டு கிடையாது, இன்னொருத்தங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அதை திருப்பி கொடுப்பாங்க, ஃப்யூச்சரில் கொடுப்பாங்க, இப்போ கொடுக்கல. அதனால் அந்த அமௌண்ட்டெல்லாம் லைபிலிட்டிஸுங்கிற ஹெட்டு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருந்து அவருக்கு வந்து பேமெண்ட் பண்ணல, ஒரு அக்கௌண்டிங் பீரியட் முடிஞ்சிச்சு. அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு கிரெடிட்டார்ஸ்
கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட் நம்ம தரணுமோ அந்த அமௌண்ட்டை நம்ம அதில் லைபிலிட்டிஸ் கீழே காட்டிடுவோம். அடுத்தது சேலரி. சேம் அதே கான்செப்ட் தான். நம்ம எம்ப்ளாயீஸ் பிஸ்னஸில் வேலை செய்கிறாங்க, அந்த அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸுக்கு வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம சேலரி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ ஒரு சின்ன இஷ்யூ ஆகுது, கம்பெனியில் சரியான கேஷ் இன்ஃப்ளோ கிடையாது, அதனால் ஒரு சில எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுலேயும் ஒன்று, அந்த எக்ஸ்பென்ஸில் ஒன்று வந்து இந்த சேலரி. கம்பெனி ஆனால் 1 இயரும், அதாவது இந்த 12 months கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். பட் அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸான சேலரியை வந்து நம்ம கொடுக்காம, அந்த கம்பெனி கொடுக்காம ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 months சேலரி, 1 இயரில் ஒரு 3 months சேலரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா பாக்கி இருக்க 9 months கொடுத்துருவாங்க. மீதி அந்த 3 months சேலரியும் ஒரு பார்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, கொடுப்பாங்க. கண்டிப்பாக அது கொடுத்து தான் ஆகணும். அது கம்பெனியோட அமௌண்ட்டு கிடையாது. அது வந்து எம்ப்ளாயீஸுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு அதை அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஆனால் கொடுக்கறது வந்து ஒரு அக்கௌண்டிங் பீரியட் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது அப்போ பெண்டிங் தானே, நம்ம இன்னும் பே பண்ணல, அது வந்து பேயபிள். ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம கொடுக்காம வச்சுக்கோம். ஸோ அதனால் அதுவும் ஒரு நம்ம எம்ப்ளாய்க்கு தர வேண்டிய அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம இன்னும் கொடுக்கல, அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்கலங்கிறதுனால அதை வந்து நம்ம லைபிலிட்டிஸு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்தது ரெண்ட்டும் சேம் கான்செப்ட் தான். மந்த் ஆன் மந்த் ஒவ்வொரு மாதமும் ரெண்ட் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம பிஸ்னஸ் அந்த பில்டிங்க்கோ இல்லை ஏதாவது ஒரு மிஷினரிக்கோ ரெண்ட் கொடுத்துட்டே இருப்போம். ஒரு 3 months இதுக்கும் வந்து நம்ம சரியாக ரெண்ட் கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்து தான் ஆகணும். அந்த எவ்வளோ நாள், அந்த எவ்வளோ மந்தோட அமௌண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோமோ, ஸோ அதை வந்து நம்ம லைபிலிட்டிஸ் கீழே காட்டுறோம். இந்த ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹோல்டிங் அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி சொல்லுவோம். அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி எதை மென்ஷன் பண்ணுறோம்னா, நம்ம வந்து அதாவது அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து இன்னொருத்தங்களுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு பே பண்ணலை, ஃப்யூச்சரில் பே பண்ணுவாங்க. இப்போதைக்கு பே பண்ணுற வரைக்கும் அந்த லைபிலிட்டிஸுங்கிற ஹெட்டு கீழே அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ப்ரீவியஸ் செஷனில் இந்த கேபிட்டல்னு பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் அண்ட் டிராயிங்ஸ், இந்த ரெண்டையும் பார்த்தோம் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல தான் இந்த லைபிலிட்டிஸ்ங்கிற ஹெட்டுக்கு கீழே தான் அட்ஜஸ்ட் ஆகும். எப்படின்னா கேபிட்டல் லைபிலிட்டிஸ் கூட ஆட் பண்ணுவோம், டிராயிங்ஸ் வந்து அது கூட லெஸ் பண்ணுவோம், அவ்வளோதான், சிம்பிள். இதுக்குள்ள இன்னும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நீ அடுத்தடுத்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது அது ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இப்போதைக்கு லைபிலிட்டிஸில் கேபிட்டல் ஆட் பண்ணுவோம், டிராயிங்ஸை லெஸ் பண்ணுவோம், இது தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபைனலாக லைபிலிட்டி அப்படிங்கிறது என்ன, ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் சொல்லி சொல்லலாம். ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் சொல்லி சொல்லலாம், ஆர் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்னு சொல்லலாம். டு பே, யாருக்கு நம்ம பே பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக பே பண்ணணும். அது வரைக்கும் இந்த அமௌண்ட்டெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கில் காட்டிகிட்டே தான் இருக்கும். சிம்பிள், அவ்வளோதான். லைபிலிட்டிஸோட கான்செப்ட் அவ்வளோதான். இன்னும் நிறைய இருக்குது இதுக்கு, இந்த லைபிலிட்டிஸ் கீழே இன்னும் நிறைய கான்செப்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் கோர், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா இனி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் டீல் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது அசட். இங்கே எப்படி எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இங்கே வந்து இன்கம்மை சொல்லலாம். சேம் அதே தான் இன்கமோட கான்செப்ட். கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம், யாருக்கு அப்படின்னா நம்மளோட டெட்டார், அதாவது கஸ்டமருக்கு கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். அப்படி கிரெடிட் சேல் பண்ணும்போது அவர் வந்து கண்டிப்பாக பேமெண்ட் கொடுத்துருக்க முடியாது. அதாவது சேலுங்கிறது என்னென்னா கேஷ்லேயும் பண்ணியிருப்போம், கிரெடிட்லேயும் பண்ணியிருப்போம். கிரெடிட்டில் பண்ணும்போது அவர் வந்து பேமெண்ட் கொஞ்சம் லேட்டாக பே பண்ணுவார், இமீடியட்டாக பே பண்ண மாட்டார். பட் அது வந்து லேட்டராக நமக்கு வந்து பே பண்ணுவார். ஸோ லேட்டாக பண்ணுறாரு இல்லையா, அது வந்து கரெக்டான அந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் இயருக்குள்ள கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம இன்கமில் காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அவர் வந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடில் கொடுக்காம நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் வரைக்கும் அது போகுது அப்படின்னா இங்கே எப்படி கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் காட்டணும், அதே மாதிரி அசட்டில் நம்மளோட டெட்டார் வந்து நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை பெண்டிங்கில் வச்சுருக்காரு. அதனால் அதை வந்து நம்ம அசட்டாக ட்ரீட் பண்ணுவோம். எப்படின்னா டெட்டார் பேலன்ஸ் அப்படிங்கிற நேமில் நம்ம வந்து அசட்டாக ட்ரீட் பண்ணுவோம். அடுத்தது கமிஷன். கமிஷனும் ஒன் ஆஃப் தி இன்கம் தான். நம்ம வந்து அந்த கமிஷன் அது வந்து என்னன்னா நமக்கு இன்கம் வருது இல்லையா, இன்கம் வருது. அந்த இன்கம் வந்து எப்படின்னா அது வந்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம், பட் இமீடியட்டாக நம்ம கைக்கு வராமல் ஃப்யூச்சர் ஒரு அக்கௌண்டிங் பீரியட் இல்லாட்டி ஒரு 2 அக்கௌண்டிங் பீரியட் கழித்து நம்ம கைக்கு வருது. ஆனால் இந்த அக்கௌண்டிங் பீரியடில் ஏர்ன் பண்ணிட்டோம், ஆனால் அது வர்றதுக்கு வந்து 1 or 2 அக்கௌண்டிங் பீரியட்ஸ் லேட் ஆகும். அதை வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து 1 or 2 அக்கௌண்டிங் பீரியட் ஆகுது. ஸோ அப்படி வர்றதை நம்ம மறந்துடும் இல்லையா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து அசட் சைடு காட்டிகிட்டு இருக்கோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டும் இதே மாதிரியான கான்செப்ட் தான். ஏர்ன் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம வந்து அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வந்து 2 அக்கௌண்டிங் பீரியட் ஆகும். ஸோ இந்த அது வந்து இன்னும் நம்ம ரிசீவ் பண்ணல, ரிசீவபிளில் தான் இருக்குது. இங்கே எப்படி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டேர்ம் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே வந்து அக்ரூடுன்னு சொல்லுவோம். ஸோ அக்ரூடு தான் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம், அது வந்து நம்ம இன்னும் யூட்டிலைஸ் பண்ணலை, ஃபியூச்சரில் தான் அது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம அக்ரூடு, இங்கே எப்படி அவுட்ஸ்டாண்டிங் சொல்லணும் அந்த மாதிரி இங்கே அக்ரூடுன்னு சொல்லுவோம். இதுதான் கான்செப்ட். அடுத்தது அசட்டில் இது மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ பிஸ்னஸ் அப்படின்னாலே பில்டிங்கு, ஃபர்னிச்சரு, மிஷின்ஸு இந்த மாதிரி நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் என்ன கேட்டகரியில் வரும்னா அசட்டுக்கு கீழே ஃபிக்ஸ்டு அசட்னு ஒரு கேட்டகரியில் வரும். பில்டிங், ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ இது எல்லாமே அசட்டுக்கு கீழே ஃபிக்ஸ்டு அசட்னு ஒரு கேட்டகரி கீழே தான் இதெல்லாமே வரும். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2024 ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் அந்த கம்பெனி ரன் ஆகுது. 2024 ஸ்டார்ட் பண்ணும்போது புது பில்டிங், நம்ம ஓன் பில்டிங் புதுசாக கட்டி அந்த பில்டிங்கில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பில்டிங்க்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். அது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தால் கண்டிப்பாக மிஷினரிஸ் நிறையா இருக்கும், பெரிய பெரிய மிஷினரிலாம் இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் ஆகுது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுது. ஸோ இன்னும் அந்த பில்டிங், அந்த ஃபர்னிச்சர், அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து அப்படியே அதே மாதிரி புதுசாக இருக்குமா? அந்த மிஷின்ஸ் எல்லாம் இப்போ நார்மலாக புதுசாக வாங்கும்போது அந்த மிஷின்ஸ் வந்து 100 யூனிட்ஸ் அவுட்புட் கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா 10 வருஷம் கழிச்சும் அதே 100 யூனிட்ஸில் தான் அவுட்புட் கொடுத்துட்டு இருக்குமாங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக கொடுக்காது. அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நாளாக குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மிஷினோட காஸ்ட்டு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரீட்டைன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupeesக்கு ஒரு மிஷினரி வாங்கியிருக்கோம் அப்படின்னா 10 years ஆகுது இல்லையா. அப்போது அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நாளாக கம்மியாகிட்டே போகும். நம்ம அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அங்கே பண்ணியிருப்போம் இல்லையா அசட் வாங்கும் போது. ஸோ அந்த ஒரு பார்ட்டாக 10 yearsக்கு நம்ம ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு கிராஜுவலாக ஒரு அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். கிராஜுவல் ரிடக்ஷன். எங்கே இந்த கிராஜுவல் ரிடக்ஷன் நடக்கும் அப்படின்னா புக் வேல்யூ, அதாவது எதில் நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வரும் அப்படின்னா இப்போ அசட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நோட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த புக்ஸில் என்ன வேல்யூ, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மிஷினோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மிஷினோட வேல்யூ வந்து ஒருவேளை ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அப்படிங்கும்போது நம்ம வந்து மார்க்கெட் வேல்யூ பார்க்கலாம். மார்க்கெட் வேல்யூங்கிறது தான் அந்த 10 வருஷம் டிஃபரன்ஸில் வருது. நம்ம வாங்கும்போது என்ன ப்ரைஸில் வாங்கினோம், அதாவது என்ன ப்ரைஸை நம்ம புக்கில் நோட் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம புக் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணுவோம். அந்த புக் வேல்யூவில் தான் கிராஜுவலாக ரிடக்ஷன் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ கிராஜுவல் ரிடக்ஷன் இன் புக் வேல்யூ எதுக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் காஸ்ட், அதாவது அந்த மிஷினரி வாங்கின காஸ்ட்டு, அந்த மிஷினரியோட காஸ்ட்டை சின்ன சின்னதாக ஒரு பார்ட் பேமெண்ட்டாக இயர் ஆன் இயர் 10 வருஷத்துக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சார்ஜ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்படி சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான்
டிப்ரிசியேஷன். புதுசாக மிஷினரி வாங்குகிறோம் 2024 வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு 2034 வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அது ப்ராப்பர் அவுட்புட் கொடுக்காது, நிறைய ரிப்பேர்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மிஷினை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு புது மிஷின் தான் வாங்குவோம். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் ஒரு பார்ட்டாக ஒரு அமௌண்ட்டு, இப்போ 10% எடுத்துக்கலாம் அப்படின்னா 10,000 10 இயர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கடைசியில் அதோட வேல்யூ வந்து 0 வந்துடும். அப்படி 0 வரும்போது நம்ம ஸ்கிராப் பண்ணிட்டு புது மிஷினரி வாங்கிடுவோம். இந்த சார்ஜ் இப்படி ஒரு சார்ஜ் பண்ணி 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 கடைசியில் அந்த புக் வேல்யூ வந்து 0 பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் டிப்ரிசியேஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அசட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன, டிப்ரிசியேஷன் என்னன்னு ஓவரால் கவர் பண்ணிட்டோம். மீதி டாபிக்ஸ் எல்லாமே பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.